I got a point. I got it. Yeah, I got it. என்ன மாப்பிள்ள நடுகால டென்ஷன் நிக்கிறீங்க? அட போப்பா, மீனோட தனியா பேசணும்னு பார்த்தா கரடி ஒன்று நடுவில் நிக்குது. நான் சுவிட்சர்லாந்துல டெய்லி ஏகப்பட்ட கரடியை பார்த்தவன். அங்க நிக்கிறது கரடி இல்ல, கரப்பாம்பூச்சி. இப்ப நீங்களும் மீனும் இஷ்டம் போல புகுந்து விளையாட போறீங்க அவன் தலைமையில. ஹாய் கரடி சார், டைரக்டர் சார். ஆமா, ஏதோ படம் எடுக்கிறேன்னு ரீல் விட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ உங்க படம் எந்த லெவல்ல நிக்குது? எல்லாம் ரெடி சார், ஆனா ஃபைனான்ஸ் தான் இன்னும் ரெடி ஆகல. ஏன் கணக்கிறீங்க? இப்படி நீங்க சொடக்கு போடுங்க சார், ஃபாரின்ல இருந்து ஃபைனான்ஸை கொண்டு வந்து இறக்குறேன். நிஜமாவா சார்? என் வாயில இருந்து எது வேணாலும் வரும், ஆனா போய் மட்டும் வரவே வராது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் ஃபைனான்ஸை கொண்டு வந்து இறக்கணும்னா நீங்க என்ன எடுக்க போறீங்க, படத்துல எப்படி எப்படி எல்லாம் காட்ட போறீங்க, என் கண் முன்னாடி செஞ்சு காட்டணும் சார். ஒரு நிமிஷம் முடிங்க சார். ஃபைனான்ஸ் ரெடின்னு சொன்ன உடனே கதை சொல்லாம இருப்பான் அந்த டைரக்டர். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி வச்சிருக்கேன். டைட்டானிக்கை விட பிரமாதமான சப்ஜெக்ட் சார். ஆனா அந்த ஸ்டோரியை சொல்லணும்னா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏன் அதை விட பெரிய சைஸ் கப்பல் தேவைப்படல சார்? எனக்கு ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின் வேணும் சார். ரொம்ப வசதியா போச்சு, அவ்வளவுதானே சார்? மாப்பிள்ள கொஞ்சம் இப்படி வாங்க. மீனுமா கொஞ்சம் இப்படி வாமா. சார் நீங்க கேட்டீங்களே உங்க படத்துக்கு ஹீரோ ஹீரோயின், இவர்தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின். சார் ஃபைனான்ஸையும் ரெடி பண்ணி ஹீரோவையும் கொடுத்து ஹீரோயினை கொடுத்துட்டீங்களா சார்? நீங்க கிரேட் ப்ரொடியூசர் சார். என் படத்துக்கு நீ தான் ஹீரோ, நீ தான் நடிச்சு கொடுக்கணும். அட போன விஜய், ஃபைனான்ஸ் ரெடியா இருக்குது விஜய். ஓகேன்னு சொல்லுங்க. சரி ஓகே, நான் நடிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சப்ஜெக்ட் வந்துட்டேன். இப்போ சிச்சுவேஷன் சொல்ல போறேன். இப்போ ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்லெப் டேங் ப்ளடேங் ஸ்லெப் டேங் ப்ளடேங் ஸ்லெப்ட்ராங் ப்ளட்ராங் க்ளிட்ராங் த்ரட்ராங். யா, ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள தவளை பிடிச்சிட்டு இருந்தாங்களா? நோ, ரெண்டு பேரும் டீப்பா லவ் பண்றாங்க. யா, ஆனா அந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போய் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க. பிரிங்க, நல்லா பிரிங்க, நல்லா பிரிங்க. ஆஃப்டர் எ லாங் டைம் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஒருத்தர் ரொமான்ஸா பாருங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆவாங்க. கமான் கமான், கட்டி டை சே. என்ன இது? ஸ்லோ மோஷன்ல அழகா ஹை ஸ்பீட்ல வாங்க. கமான், பியூட்டிஃபுல். யா யா, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. அப்படியே கட்டி பிடிங்க. கமான். இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். ஹீரோவை ஹீரோயினை கிஸ் பண்ண வைக்க போறேன். ஓகே படு. ஓகேயா? ஓகேயா? ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுங்க. மாப்ள வந்து விளையாடுங்க, என் பெட்டி தூங்க மறந்துடாதீங்க. இந்த ஷாட்டை நான் ரவுண்ட் ட்ராலி போட்டு எடுக்க போறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு எடுங்க சார். थैंक यू. கமான். ரீரி கணக்கு விட்ட போடுங்க. வாத்திய குழுவே வச்சிருக்கேன். ஸ்மெல் கட். யாரவன் டைரக்டர்? நான் இங்க இருக்கும்போது கட் சொல்றவன் நான்சென்ஸ். உங்க அப்பன்டா. அப்பனாவது சுப்பனாவது, இங்க நான் தான் டைரக்டர், நான் தான் கட் சொல்லணும். டாடி ஏண்டா அவங்க ரெண்டு பேரும் சேராம பாத்துக்கடான்னு சொன்னா அவங்களை வச்சு படமா டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு ஃபைனான்ஸ் கட்டு. உங்க ஃபைனான்ஸ் இனிமேல் தேவை கிடையாது. ஐ காட் ஃபைனான்ஸ் ஃப்ரம் சுவிட்சர்லாந்து, ப்ரொடியூசர் ரெடி. அப்புறம் சார் ஃபைனான்ஸ் எப்படி ரெடி பண்ண போறீங்க? சார் எப்பவுமே ரெடி சார். இந்த சபாபதி மவுத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்தான்னா எப்பவுமே பின்வாங்க மாட்டான். உங்களுக்கு எத்தனை பாட்டில் ஃபைனான்ஸ் வேணும்? பாட்டிலா? நீங்க காமெடி பண்றீங்க. சீரியஸா சொல்றேன். சீரியஸாவா? ஃபைனான்ஸ், இன்னசென்ஸ், லைசென்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே சென்ட் பாட்டில். நீங்க கேட்டது ஃபைனான்ஸ் பாட்டில். 4 பாட்டிலுக்கு 4 2 8000 ரூபாய். அதுக்கே நீங்க தான் ஃபைனான்ஸ் கொடுக்கணும். நான் ஃபைனான்ஸ் கொடுக்கணுமாடா? யா. டேய் ஏமாத்து. அடிங்க பாரின் பிச்சைக்கார நாயே. டேய் சேகர், நான் நாகராஜ் பேசுறேன். நான் பாம்பேல இருந்து பேசுறேன்டா. என்ன சத்தத்தை காணோம்? என்ன சர்ப்ரைஸா இருக்கா? இன்னும் 2 மணி நேரத்தில் மெட்ராஸ்ல இருப்பேன். அப்புறம் நீ ஏர்போர்ட்டுக்கு கார் எடுத்துட்டு வந்துரு. ஓகே? ஹலோ ஹலோ சேகர், ஹலோ. ராமு, அப்பா வீட்ல இல்ல? அப்பா பத்திரிக்கை கொடுக்க போயிருக்காங்க, அண்ணனுங்களாம் துணி கடைக்கு போயிருக்காங்க. அப்போ வீட்ல யாருமே இல்லையா? நான் இருக்கேன். உங்ககிட்ட தனியாக பேசணும். கொஞ்சம் பெட்ரூமுக்கு வரீங்களா? என்ன அப்படி பார்க்குறீங்க? உங்கள் வீடு, ப்ளீஸ். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுங்களேன். என்ன சொல்றீங்க?
இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீங்க ஒரு வாரத்துக்கு இங்க இருக்கக்கூடாது, எங்கேயாவது போயிடுங்க. ஆர் யூ மேட்? என்ன பேசுறீங்க நீங்க? நான் விஜயோட அக்கா, நான் இல்லவ. I'm sorry. I'm sorry. I'm sorry. நீ இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. நீ விஜி மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்ப? இவ்வளவு மீனுக்கு எல்லாமே நான் தான். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். மீனோட அம்மா அப்பா இறந்து போகும்போது மீனுவை நாகராஜிட்ட ஒப்படைக்கல. அவளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சது எல்லாமே நான் தான். நாகராஜ் இங்க வந்தான்னா சத்தியமா இந்த கல்யாணம் நடக்காது. நாகராஜ்? எஸ், the same நாகராஜ். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன நாகராஜ். உன்னை காதலிச்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதே நாகராஜ். மீனோட அண்ணன் நாகராஜ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாகராஜ் இங்க வரப்போறான். அவனை பார்த்ததும் நீ இமோஷனல் ஆக போற. விஜய் கொலைகாரன் ஆயிடுவான். விஜய் கொலைகாரன் ஆகிறதுக்கு நீ காரணமா இருக்கணுமா? அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போயிடு. ஜஸ்ட் go away. இந்த கல்யாணம் நடக்கிறதும் நடக்காததும் உன் கையில தான் இருக்கு. You can decide. உன் தங்கச்சி கூட்டிட்டு போய் வீட்டை விட்டு வெளியே போயிடு. விஜய், நான் சொல்றது நாகராஜ் வந்த உன்னை செய்ய வேண்டிய கொலையை இப்ப என்ன செய்ய வச்சிருக்க? சும்மா இருக்கா? அப்பா, உனக்கு எல்லாம் தெரியும். ஏன் என்கிட்ட மறைச்ச? எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சொல்லி இருந்தா என் தங்கச்சி லைஃப் நேரம் போயிருக்கும். யோ, உனக்கு உன் தங்கச்சி லைஃப் முக்கியம், எனக்கு என் அக்கா லைஃப் முக்கியம். எங்க அக்கா இந்த நிலைமை காலக்கணும் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? தங்கச்சி கூட்டிட்டு வெளியே போயிடு. அப்புறம் உனக்கும் நாகராஜுக்கும் என்னையா வித்தியாசம்? அன்னைக்கு உங்க அக்கா, இன்னைக்கு மீனும். அன்னைக்கு நாகராஜ், இன்னைக்கு நீ. அதானே? ஆமா. இவ்வளவு நான் பட்டு இருந்த வேதனையை இப்ப அவனும் படணும். விஜய், எப்போ நடந்தது வச்சு இப்ப நடக்க போற கல்யாணத்தை ஏன் நிறுத்துற? நானே அதெல்லாம் மறந்துட்டேன். இல்ல, நீ மறக்கல. நீ மறந்துறத எப்போ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்ப. கல்யாணம் பண்ணி வாழ விட்டு இருந்தவங்களை பாத்திருக்கேன்க்கா. ஆனா காதலிச்சதுக்காக வாழ வெட்டியா? நீ தான் இப்படி இருக்க. விஜய், தயவு செய்து அவங்கள வாழ வெட்டின்னு சொல்லாத ப்ளீஸ். உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு அவங்க ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு என் தங்கச்சி கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க தம்பி கல்யாணம் முக்கியங்கிறது எனக்கு தெரியும். உன்னை ஒரு கொலைகாரனாக்கி அவங்க பார்க்க மாட்டாங்க, அதுவும் எனக்கு தெரியும். சப்போஸ் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா இந்த குடும்பத்தோட நிம்மதி என்ன ஆகும்னா அவங்களுக்கு தெரியும். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் விஜய். எனக்கு தெரியும் நீ சம்பிரதாயத்தை விட யதார்த்தத்தை விரும்புறவன்னு. 1 minute. தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்றதுக்காக இல்லை,
என் அக்காவுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்துட்டீங்களே, அதுக்காக தேங்க்ஸ் சார். சும்மா சொல்லக்கூடாதியா, பெரிய கில்லாடியா நீ. இந்த 3 மாசத்துல என் லைஃப்ல எவ்வளோ டர்னிங் பாயிண்ட்ஸ். நான் பாட்டுக்கு இங்கே சும்மா இருந்தேன். என்னை இங்கேருந்து சுவிட்சர்லாண்டுக்கு அனுப்பி அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ண வச்சு, அந்த பொண்ணு யாருடானா என் அக்கா வாழ்க்கையை நாசமாக்கனோட தங்கச்சியை ஆக்கி, சரி அவனை பழி வாங்கணும்னு நினச்சா அவன் குடும்பத்திலேயே ஒருத்தனை எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி வச்சு என் கையை கட்டி போட்டுட்டியே. நீ சாதாரணமான ஆளே கிடையாது, பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டரியா நீ. ஆனால் ஒன்று, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அவனை நான் நேரில் பார்த்தேன்னா நிச்சயமாக நான் டென்ஷன் ஆகிடுவேன். ஸோ என்னோடய மனசையும் கையும் வாலாலே கட்டி போட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிவிடு ப்ளீஸா. அப்புறம் இந்த பிள்ளையார் பிடிக்க அனுமாரம் முடிஞ்சதும்பாங்க. நான் அனுமார் உன்னை பிடிச்சி அழகாக ஒரு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கதையை சுபமாக முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஓகே? டாடி, இந்த கிளைமாக்ஸ் ஒரு தடவை படிக்கிறேன், கேக்குறீங்களா? முதல்ல உன் பீக்கா முடி. அப்பா மீனுடைய அண்ணன். வணக்கம் சார். எங்கடா உங்க அக்கா காணோம்? இங்க தானே இருந்தாங்க. அக்கா, பூஜா அக்கா. இதான் சார் என் ஒரே தங்கச்சி பூஜா. நீங்க தான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க என் மேல வச்சிருந்த காதல் உண்மைன்னு நம்பினேன். அந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா எண்ணிக்கிட்டு இருந்தேன். வெளிநாட்டுல இருந்து வந்ததும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனீங்க. ஆனா இப்போ போன இடத்துல இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சாதாரணமா வந்து என்கிட்ட சொல்றீங்க. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. பூஜா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? என்னோட பிஸ்னஸ், ஃபேக்ட்ரி, அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், நான் இங்கே வந்தது காரணமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான். ஒவ்வொரு நாட்டுக்கு போனா ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிப்பேன். அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்தா அப்படித்தானே? என்ன சொன்ன? லைஃப் வேற, லவ் வேற. பட் ஸ்டில் ஐ லவ் யூ. No, I hate you. ஏன் பூஜா எல்லாத்தையும் பெருசு பண்ற? ஃபாரின்ல இதெல்லாம் காமன். ஒன்று பண்ண, நீ என் கூட ஃபாரின் வந்துரு. வேண்டாம், எனக்கு ஃபாரினும் வேண்டாம், அந்த கேவலமான பண்பாடும் வேண்டாம். ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதான் எனக்கு தெரியும். நான் இந்தியாவில் பிறந்தவன். இந்தியா இந்தியா இந்தியாவில் அப்படி என்னதான் இருக்கு? வறுமை, பிணி, குப்பை, கூலம், வெயில், வேர்வை, இப்படி அடிக்கிட்டே போலாம். சுருக்கமா சொன்னா இந்தியா ஒரு பிச்சைக்கார நாடு. காதலை கேவலப்படுத்தின தாங்கிட்டேன். பிறந்து வளர்ந்த நாட்டை கேவலப்படுத்துறியே. உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. வெளியில போ. போட வெளியில. போட வெளியில. Get lost. என்ன ஒரு ஆம்பளன் கூட பார்க்காம அசிங்கப்படுத்திட்டல. உன் திமிரு அடக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்.